ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் ஒருத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு சோழன் போயிட்டு நிலாவை பார்த்துட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து மறுநாள் காலையில் வந்து அப்போ நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு நிலாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அதனால் வந்து சேரன் நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஸ்வீட்டு வந்து செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து அனுப்புறதுக்காக பல்லவன் கிட்டே கொடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்து பாண்டியுமே கொஞ்ச நேரத்தில் வானத்து கூட வெளியே போகணும் அப்படின்னு, ஆனால் நானும் கிளம்புறேன்னு அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிடா பாண்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சோழன் நீ எங்கேயும் போலியாடா அப்படின்ட்டு நான் எங்கண்ணா போகிறது, போனால் நிலாக்கிட்டே தான் போகணும், அங்கே தான் போவேணான்னு சொல்லிட்டீங்களா, வேறு எதுவும் வேலை இல்லை, நான் சவாரி இருந்தால் தான் போகணும், வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. சரிடா நான் அப்போது சைட்டுக்கு கிளம்புறேன்னு சேரனும் கிளம்பிடுறாங்க. சோழன் மட்டும் வீட்டில் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நிலா ஆனால் நமக்கு இன்னும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மெசேஜே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து பல்லவன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நேராக அவங்க அண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே நிலா நல்லா படுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா தான் சோழன் மெசேஜ் பண்ணிக்கிறத கவனிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே சோழனும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வரதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வராங்க. வந்த உடனே என்னம்மா நல்லா தூங்குனியா, உனக்கு இங்கே தூக்கம் நல்லா வந்துச்சா அப்படின்றாங்க. இல்லைப்பா நைட் ரொம்ப நேரம் தூக்கம் வரல, புது இடம் இல்லை, அதான் ரொம்ப நேரம் கழித்து தூங்கினேன்னா காலையில் டைம் போனதே தெரியலப்பா, லேட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஐயோ இது நம்ம வீடுமா, இங்கே உன்னை யார் என்ன கேட்க போகிறான், நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா கூட இங்கே யாருமே உன்னை எதுவுமே கேட்டிருக்க மாட்டோம். சரிம்மா சரி வா உட்காரு, இது எதுக்கு தயங்கிக்கிட்டே இப்படி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு வேற சொல்லிக்கிட்டே, இங்கே பாரு நிலா எழுந்துட்டா பார்த்தேனே, அவளுக்கு காஃபி கொடு அப்படின்றாங்க. தாங்க கொண்டு வரேன் அப்படின்னு நிலாவுக்கு சுட சுட டீ போட்டு பற்றுவீங்க அப்படின்னு அவங்க அம்மா கொண்டு வராங்க. இந்தா நிலா டீ அப்படின்றாங்க. டீ குடிச்சிட்டு நிலா உட்காந்துட்ருக்காங்க. அம்மா டீ ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உன் டீயே குடிக்கிறான் அப்படின்னு. ஆமாண்டி அந்த வீட்டில் எப்படி தான் இருந்தியோ தெரியல அப்படின்றாங்க. ஏன் தேனை காலையில் ஆரம்பிக்கல, அந்த தம்பி சாப்பாடும் சரி டீயும் சரி எல்லாமே நல்லா தான் செஞ்சிட்ருக்கு, நிலா அங்கே டீயை விரும்பி தான் குடிச்சிட்ருப்பா, தேவையில்லாமல் நீ அவகிட்ட எதுவும் பேசாத அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு காலையிலே போய்ட்டு அவங்க என்ன சமைச்சிட்ருக்காங்க. ஸோ காலையில் சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே காலையில் காலிங் பில் அடிக்குது. யாராக இருக்கோ அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம நிலா இருந்துக்கிட்டு. அப்போ பார்த்தா நடேசன். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி நடேசன் தான் வந்திருக்காரு. நடேசனை பார்த்த உடனே உள்ளே கூப்பிட்டு வரவேற்கிறாங்க நம்ம நிலா. உள்ளே வாங்க அங்கிள் உள்ளே வாங்க அப்படின்றாங்க. என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அங்கிள் அப்படின்னுட்ருக்காங்க. நடேசனை பார்த்த உடனே அவருமே உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்றாங்க. தேனு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. இப்போ தானங்க குடிச்சிங்க, யாருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா நடேசனை பார்த்த உடனே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இப்படியே ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க. அங்கிள் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நடேசன் கால் மேலே கால் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கவும் கொஞ்சம் கூட இங்கே டீசென்ட்டே இல்லாமல் அவங்க வீட்டில் இந்த மாதிரி சோஃபாலாம் பார்த்துருப்பாங்களா என்னமோ இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பண்ணி ஒரு மாதிரி உருண்டுட்ருக்கா அந்த ஆள் அப்படின்னு தேனுக்கு தான் ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரிம்மா சரி நான் வரேன், சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்றாங்க. இல்லை அங்கிள் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், இப்போ தான் எந்திரிச்சேன், காஃபி குடிச்சிருக்கிறேன், இன்னும் லேட் ஆகும் அப்படின்றாங்க. சரிம்மா டைமுக்கு சாப்பிடு அப்படின்றாங்க. அங்கிள் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, கரெக்டாக டைமுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறீங்களா இல்லையா அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல் செக்கப் போனீங்களா, பிபிஎல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நார்மல் ஆகிடுச்சு, நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. சரி உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அங்கிள் சொன்னதுக்கப்புறமா அவருமே கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து நிலா நடேசன் கிளம்பினதுக்கப்புறமா வந்து 2 நிமிஷம் கூட உட்காரல. அதுக்கப்புறம் உடனே வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லான்னு அவங்க அம்மா கூப்பிடும்போது உடனே திரும்பவும் காலிங் பெல். யாருன்னு பார்த்தா நம்ம பல்லவனை பார்த்த உடனே நீயாப்பா உள்ள வா அப்படின்னு தேன் கூப்பிட்றாங்க. யாருமா அப்படின்னு உடனே அண்ணி அப்படின்றாங்க. பல்லவனா பல்லவா வாடா என்னது இது அப்படின்றாங்க. அண்ணா உங்களுக்காக எதுவும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் அண்ணி அப்படின்றாங்க. நான் அவங்களை பார்க்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அப்படின்னவும் அப்படியா குடு அப்படின்னு நிலா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ணன் எனக்கு ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்காருன்னு நிலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தான் என்ன ஸ்வீட்டோ, ஏப்பா நாங்கள் இதெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டோமா, உங்கள் அண்ணன் அங்கேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்ருக்காரு அப்படின்றாங்க. ஐயோ அதுக்காக ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, பாசமாக அண்ணனுக்கு பிடிக்குமேன்னு ஏதோ அண்ணன் ரொம்ப மிஸ் பண்ணதுனால அண்ணன் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு, வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. நம்ம பழம் விழுந்துக்கிட்டு மா நான் இங்கே இருக்கேன் இல்லைம்மா,
அண்ணனுக்கு நாங்கள் இல்லாமல் போர் அடிக்கும், அதான் எனக்காக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்காரு, இது ஏம்மா பெருசாக எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரிடா பல்லவா உட்காந்து சாப்பிட்லாம் வாடா அப்படின்றாங்க. இல்லை நீ நான் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன், சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒரே நாளில் என்னென்ன மாறிட்டு போகுது பல்லவா, நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க. சரி அண்ணி அப்போ நான் வரட்டுங்களா அப்படின்றாங்க. சரி பல்லவா போய் கரெக்டாக காலேஜுக்கெலாம் போகணும் என்ன அப்படின்றாங்க. எங்க அண்ணி நீங்கள் அந்த வீட்டை விட்டு வந்த உடனே வீடு திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு, எல்லாம் அங்கே இங்கேயே எல்லாரும் அப்படியே போட்டு வைக்கிறாங்க, யாருமே எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க. முக்கியமாக அதான் அவர் சுத்தமே கிடையாது, கொஞ்சம் கூட நினச்சதை நினச்சதால டவலெல்லாம் அப்படியே தூக்கி போடுறாரு அண்ணி அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இப்போ தான் அவர் வந்துட்டு போனார், கொஞ்சம் முன்னாடி நீ வந்து சொல்லியிருந்தேன்னா அவர் நான் என்ன எதுன்னு கேட்டிருப்பேன், அந்த அளவுக்கு ஆகிடுச்சா, நான் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன், நீ போ பல்லவா அப்படின்றாங்க. சரி நீ நான் வரேன் அப்படின்னு. சரிடா பல்லவா நாங்கள் இல்லைன்னு திரும்பவும் அவங்க எல்லாம் மாறின மாதிரி நீங்களும் ஏதாச்சும் மாறினீங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை நீ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. நான் திரும்பவும் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது அங்கே வருவேன், அங்கே வரும்போது வீட்டை பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி அண்ணி சரின்னு சொல்லிட்டு, ஐயோ இனி உஷாராக இருக்கணும், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அண்ணி திரும்பவும் எப்போ வேணாலும் வருவாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அண்ணி சொல்லியிருக்காங்கன்னு போய் சொல்லணும், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு. பல்லவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குள்ளே பேசிகிட்டே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன் நிலா இங்கே வந்ததுக்கப்புறமோ உனக்கு அந்த வீட்டை பற்றி ஞாபகம் தானா, அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ இங்கே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை பார்த்துட்டு போக அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்காங்க, அதுவும் ஒரே நாளில் ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க தான் வராங்க அப்படின்னா நீ அந்த வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க, வீட்டை சரி பண்ணுங்க, வீட்டில் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன இல்லையா அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றுறதோ அந்த வீட்டை பார்த்துக்கிறது தான் உன்னோட வேலையா, உன்னை நாங்கள் அப்படியாடி வளர்த்தோம், அந்த வீட்டுக்கே மகாராணியாக இருக்கிற வேண்டியவன் நீ என்னமோ இந்த வீட்டுக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நிலா அப்படின்றாங்க. தேனு என்ன பண்ணிகிட்ருக்க நீ, நிலா இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்திருக்கா, நிலாவுக்கு அந்த வீட்டு மேலே அக்கறை இருக்காதா என்ன, நீ அமைதியாக போ அப்படின்றாங்க. ஏன்பா அம்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் அங்கேருந்து இங்கே வந்ததை யாராலையும் சடனாக ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் நான் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த வீட்லேயே இருந்தேன், நான் அந்த வீட்டு விட்டு போயிட்டா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் டிவோர்ஸ் வாங்கினது அந்த காரணத்தை நீங்கள் கேட்காதீங்கப்பா, நான் அதை சொல்லும்போது சொல்கிறேன், இப்போ நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல விரும்பலை, நான் அந்த வீட்டில் இருந்ததுக்கான காரணம் இதுதான்ப்பா, அவங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னையும் அவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு என்னையும் கூட அவங்க எல்லாருக்குமே, அதனால தான் நான் அந்த வீட்டில் இல்லைன்னு உடனே அதை தாங்கிக்க முடியாமல் ஒவ்வொருத்தராக என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, இதுதான்ப்பா பாசன்றது, இதுக்காக தான் நாங்கள் இருக்கேன்னு சொன்னேன், ஆனால் அம்மா அதை புரிஞ்சிக்காமல் ஏன்பா அப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் என்னை இவ்வளோ நாள் பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, நானும் உங்களை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த மாதிரி தான்ப்பா, உடனே நான் வீட்டை விட்டு வந்துட்ட உடனே அவங்களால எப்படி இருக்க முடியும், நீங்களும் என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக சோழனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே என்னை சோழன்கிட்டேருந்து பிரித்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சீங்கப்பா, நான் இதெல்லாம் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்கப்பா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்றாங்க. நிலா எனக்கு புரியுதுமா, உன் அம்மா தான் புரிஞ்சுக்காமல் எதையோ பேசிகிட்டு இருக்கா, விடுமா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அமைதியாகிடுறாங்க, எடுத்துகிட்டு வந்து அந்த கிச்சனில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க. கிச்சனில் அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது இவர் போகிறாரு, இவர் போயிட்டு ஏன் அவசரப்பட்டு இப்படியெல்லாம் பேசுகிறேன், இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால நிலாவுக்கு நம்ம மேலே கோவம் தான் வரும், நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்படின்றாங்க. ஏங்க வந்தால் கூட வந்துட்டு போட்டோன்னு முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், என்னமோ தேவையில்லாதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, வந்து அடிக்கடிக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இவ்வளோ ஓயாமல் அந்த வீட்டை பற்றியே போடாமல் பாடிட்டுருக்கா, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்ல விடுறாளான்னு பாருங்கள் அப்படின்றாங்க. நம்மளை விட அவங்க அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்களா அவளுக்கு அப்படின்றாங்க. விடத்தேனே நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு இங்கே சேரன் சைட்டுக்கு போனதுக்கப்புறமா நிலா அந்த மாதிரி வீட்டை விட்டு போனதை பற்றி அனுஷ்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அனுஷ்வே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் பையா ஏன் நிலா இப்படி பண்ணிச்சு அப்படின்றாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிடும்போது அவங்களாலையும் நிலாவாலையும் என்ன பண்ண முடியும் அனுஷ், பார்த்ததுக்கு இந்த சோழன் எதுதான் பண்ணி வச்சுட்டான், சோழன் மேலே இருக்கிற கோவத்தில் நிலா டிவோர்ஸ் வாங்கிடுச்சு, வேறு என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்காக யாரும் போகாமலாம் இல்லை அனுஷ், நேற்று நைட்டு சோழன் போய் பார்த்துட்டு வந்தான், காலையில் பல்லவன் போயிருக்கான், நான் கூட வேலையை முடிச்சுட்டு நைட்டுக்காக போய் பார்த்துட்டு வரலாம் தான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்படியே பையா சரி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. நிலா திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வரணுன்றது தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசை, நிலா இங்கேருந்து போயிடக்கூடாதுன்னு, நிலா இங்கேருந்து போயிடுச்சுன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவோம், நிலாவுக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க அப்பா அம்மா கூப்பிடும்போது நிலாவால் எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு தான் வந்து சேரனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பல்லவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் அன்னிக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பல்லவன் கால் பண்ணி சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ நிலா அதாவது உள்ளே சோழ
சோழன்கிட்டயும் நான் அண்ணியை போய் பார்த்துட்டு வந்தேன். அண்ணி என்கிட்ட நல்லா பேசினாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதானே, அன்றைக்கி உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை போல இருக்கு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பல்லவனும் சோழனும் வந்துட்டு வீட்டில். இன்னொரு சைடு நம்ம பாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வானதி கூட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பாண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க வானதியுமே கூட எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அவங்களுமே கூட பாண்டியை பார்த்து ரொம்ப கலாய்க்கிறாங்க. அவங்க ரொம்பவே அதிகமாக பேசுகிறாங்க. பாண்டி அந்த அளவுக்கு பேசுகிறவர் கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி வானதி போகலாமா அப்படின்னு. என்ன பாண்டி நீ இப்போ தானே வந்திருக்கிற, உடனே போகிறோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எப்படி இருக்காங்கன்னு, அவங்கள பாரு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூடன்னு. நீ என்ன பாண்டி வந்ததுலேருந்தே போகிறேன்னு சொல்லிட்டுருக்க, அங்கே பாரு ஒரே ஜூஸை வாங்கி 2 பேரும் எப்படி சாப்பிட்றாங்கன்னு, இன்னொருத்தரை பாரு ஒருத்தர் எப்படி ஊட்டி விட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பாண்டி நீ எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா, அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றாங்க. வானதி புரியுதுடி, அதுக்காக இப்படி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா, வேண்டாண்டி அப்படின்றாங்க. என்ன பாண்டி நீ இப்படி தான் லவ் பண்ணுவாங்க, உனக்கு அது கூட தெரியுதுல அப்படின்றாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நான் அப்போவே வரலன்னு சொன்னேன், என்னை பிடிவாதமாக கூட்டிகிட்டு வர சொல்லி இங்கே வர வச்சுட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணனா பிடிக்காத ஒரு விஷயத்தெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஏன் பாண்டி அப்போ என்னை உனக்கு பிடிக்கலையா, எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு வானத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு எங்கே ஒரு சண்டை ஆரம்பிச்சிருவாளோன்னு பாண்டி பயந்துக்கிட்டு என்ன இப்போ ஊட்டி விடணும் அவ்வளோ தானேன்னு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாண்டி நான் கிளம்புறேன், சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு வா அப்படின்றாங்க. என்ன பாண்டி நீ போகிறன்றதுலேயே இருக்க அப்படின்னமோ, ப்ளீஸ் வானத்தி புரிஞ்சுக்கோ, கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி வந்து பாண்டி வானத்திக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. வானத்தி சொல்ல கேட்காம. பாண்டிக்கு வந்து ஆக்சுவலி அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. அவங்க நடந்துக்கிறது அவங்க பேசுகிறது இதெல்லாம் வந்து பிடிக்கல, அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் பாதியிலேயே. வானத்திக்கு இது கோவத்தை உண்டு பண்ணுது. ஸோ பாண்டிக்கு வந்து அவ்வளோதானா நம்ம மேலே காதல் இருக்குது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி நம்மளை தனியாக விட்டுட்டு போகிறானே, அவங்கள நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ பாண்டி வந்துட்டுருக்கவும் ஸோ நிலாவுடைய வீட்டு வழியாக தான் வந்துட்டுருக்காங்க. இந்த வழியாக தானே அவங்களோட வீடு இருக்குது அப்படின்றத பாண்டி யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கப்புறம் சரி அவங்கள போய் அப்படியே பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு வர வழியில் கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி போண்டா ஸோ இதை வந்து சும்மா எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வந்து வாங்கிட்டு பாண்டி வந்து வீட்டுக்கு வராரு. காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸோ மதியம் சாப்பாடுக்காக அவங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலி கரெக்டாக வந்து பாண்டி கதவை தட்டிட்டு உள்ளே வராரு. பாண்டியை பார்த்த உடனே பயங்கர கடுப்பாகுது அவங்களுடைய அம்மாவுக்கு. அவ்வளோதான் இந்த இவன் மட்டும்தான் மிச்சம் இருந்தான், இவனும் வந்துட்டான் அப்படின்னு உள்ள வாப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் கூப்பிட்றாங்க. வாங்க பாண்டி உட்காருங்க அப்படின்னு. என்ன இந்த பக்கம் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா வானத்து கூட வெளியில் போயிருந்தேன் இந்த பக்கமாக, ஸோ உங்கள் வீடு இங்கே தானே இருக்குது, போகிற வழியில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா, இது என்ன கையில் பாண்டி அப்படின்றாங்க. சும்மா உங்களுக்காக தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும். ஸ்நாக்ஸ் என்ன கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு பஜ்ஜி போண்டா இதெல்லாம் நிலா வந்து வாங்கி ருசிச்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பாண்டி, சூப்பராக இருக்குது, எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றாங்க. இதை கூட செய்யலைன்னா எப்படிங்க அப்படின்றாங்க. சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன் பாண்டி, என் மேலெல்லாம் உங்களுக்கு அக்கறை இருக்கா, வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிறைய கூட பேசக்கூட மாட்டீங்க, நான் இல்லைன்னு உடனே என்னை பார்க்க வந்துட்டீங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குங்க, பட்டுன்னு எப்படி பேசுறது, நான் அமைதியாக இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி பாண்டி அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்கவும் சரிங்க நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. என்ன பாண்டி கடைக்கா அப்படின்னு. ஆமாம் வானத்து கூட வெளியில் போயிட்டான், கடைக்கு போகவே இல்லை, கண்ணும் ஒருத்தனே இருக்கான் கடையில், நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி பாண்டின்னு கொஞ்சம் நேரத்துலேயே பாண்டியும் கிளம்பிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது மதிய டைமில் அவங்க அப்பா போகிறாங்க. என்னங்க இது முதல்ல இவ்வளோ திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போனோம், இங்கே இருந்தால் செட் ஆகாது, இப்படி தான் ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. சரி நீ கொஞ்சம் நேரம் இரு, இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாத, அவள் காதில் விழுந்துட போகுது, அப்புறம் நம்ம பிளானில் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம மேலே ஏற்கனவே நம்ம ஒரு டைமு கூட்டிகிட்டு போய் சோழனை நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால நம்ம மேலே கோவத்தில் இருக்கா, இப்போவும் நம்ம ஏதாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோன்னு தான் இல்லை வரமாட்டேன்னு சொன்னால் அவளை சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஆனால் ஒன்று என்னமோ அவங்களுக்குள்ளே செட் ஆகலை, எதுக்காக நீலாம் டிவோர்ஸ் வாங்கினான்ற விஷயம் தெரியல, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவளுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கூடையும் பேசுகிறா, அதை முதல்ல என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அவர் அப்பா அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் நிலாவை நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி வந்து சோழன் கூட நல்லா பேசுகிறது பழகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்போ ஏன் டிவோர்ஸ் வாங்கினா அப்படின்ற சந்தேகம் அவங்க அப்பாவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க. பாண்டியன் கிளம்பி போனதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா வர்றாங்க. வெளியில் வந்து என்ன நிலா இது, அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஆளுக்கு கண்டதை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குமோ, எண்ணெயோ எப்படி செய்கிறாங்களோ தெரியல, அது எல்லாத்தையும் நீயும் இவ்வளோ ஆசைப்பட்டு சாப்பிட்ற, எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்களா,
அம்மா கிட்ட கேட்டிருந்தா உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு தான் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்றாங்க. எனக்கு ஒன்று வேணும்னு அதை உங்ககிட்ட சொல்லி நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுக்குறதெல்லாம் சந்தோஷம்தாம்மா. அதான் நீங்கள் கேட்டு செஞ்சு கொடுக்குறத தாண்டி அவங்க எல்லோரும் எனக்காக பாசமாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைம்மா. அவங்க எல்லாம் அப்படி தரமான கடையில் இருந்தாலும் யாருமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல. எல்லாமே அந்த கடையிலலாம் நல்லா தாம்மா செய்கிறாங்க. பாண்டி எனக்காக முதல் தடவை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது என்னால் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? இல்லை எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. என்னமோ ஆளாளுக்கு ஒருத்தர் மாத்திரை வந்து பார்த்துட்டே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு டேரெக்டாகவே அவங்க அம்மா கேட்டுவோம். நிலா மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாக ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா நடந்துக்கிற விதத்தை வச்சு அவங்களுக்கே இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வேலை பாசமாக இருக்கிறவங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க இங்கே வரதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல இருக்குது. அவங்கள என்னை பார்க்க வர வேணான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நம்ம நிலா. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போன நிலா வெளியில் வரவே இல்லை. என்னங்க இவ கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றா அப்படின்ட்டாங்க. நீ வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்கணும். தேவையில்லாததை பேசினா பின்ன அவள் கூப்பிட்டா வரமாட்டேன்றா. நான் என்ன பண்ணட்டும்? அவளுக்கு கோவம் வந்துடுச்சு போல இருக்குது அப்படின்ட்டு இருக்கவும் அடுத்த செகண்ட் தான் வந்து சேரன் சைட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நிலா பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ தான் காலிங் பெல் அடிக்கவும் யாருன்னு போய் பார்க்குறாங்க. சேரனை பார்த்தோன்னே உள்ளே வாங்க அப்படி தம்பின்னு கூப்பிடுறாங்க. உனக்கு நிலா இல்லைங்களா அப்படின்றாங்க. நிலா ரூமில் தான் இருக்கா அப்படின்றாங்க. சரி நான் நிலா கிட்ட சும்மா பார்த்து பேசிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு நிலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் வரல, எனக்கு பசிக்கல அப்படின்றாங்க. நிலா நீ சாப்பிட்லன்னா இருமா, இங்கே வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. உடனே நிலா யாராக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அண்ணன் குரலை மாதிரி இருக்குன்னு அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கிற குரலை கேட்டோன்னு எழுந்திரிச்சு வராங்க. அண்ணன் வாங்கண்ணே அப்படின்னு உட்காந்து சேரன்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்ட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்தேன்ப்பா அப்படின்றாரு. என்னென்ன நீங்கள் இப்போ காலையிலேருந்து கூட வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க. இருக்கட்டும்ப்பா, எல்லாரும் உன்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எனக்கும் ஒன்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் இல்லைப்பா அதான் அப்படின்றாங்க. ஆமாம் என் பொண்ணு என்ன அப்படியே பொம்மையா, ஷோகேஸ் பொம்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு தான் அவங்க கோவப்படுறாங்க. ஏன் மொத்தமாக வந்து எல்லோரும் ஒரே டைமில் பார்த்துட்டு போனால் ஆவாதா? டென்ஷன் பண்ணிக்கிட்டு நம்மள அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஆனால் நீங்கள் எதுக்கு நைட் நேரத்தில் அலையிறீங்க? நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் இருந்துக்கிட்டு நீ எதுக்குப்பா வேண்டாம் இங்கே இரு நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன், அப்பா கூட்டிகிட்டு போவார், அப்பா கூட போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அப்பா கூட காரில் போய் இறங்கும் போது அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை சேரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சேரன் ஏற்கனவே வந்து ராகவ் கிட்ட நிலா கிட்ட நிலாவுடைய கல்யாண விஷயத்த சொன்ன மாதிரி இவர்கிட்டையும் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் நிலாவுடைய அப்பா தானே, அவங்களுக்குள்ளே ஏன் சண்டை ஏற்பட்டுச்சுன்னு கேட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இது நிலாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே போய் முடிஞ்சிடுச்சு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ என் பொண்ணு அவனை லவ் பண்ணவே இல்லை, சும்மா ஹெல்ப்காக ஓடி வந்து அவனை ஏமாற்றி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்புறம் இதுக்கப்புறமும் எந்த காரணத்தை வச்சு அவள் இங்கே இருக்க முடியும்? இப்போவே நான் ஊருக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நிலா கிட்ட நிலா அப்படின்றாங்க. என்னப்பா அப்படின்னு நிலா கோபமாக வந்து நிற்கவும், நீ கோவப்படுறதெல்லாம் இருக்கட்டும், நீ கோவப்படுறதெல்லாம் எந்த ஒரு நியாயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. என்னப்பா அம்மா அப்படி பேசுகிறாங்க, என்னப்பா எனக்கு கோவம் இல்லை, நியாயம் இல்லாமல் இருக்கும், கோவப்படுறதுல கத்த இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் அவன் உனக்கு எந்த அளவுக்கு துரோகத்தை பண்ணியிருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும் நிலா. இவ்வளோ நாளாக பிடிக்காம தான் அந்த வீட்டில் இருந்தியா? உன்னையே அவன் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறப்போ நீ டிவோர்ஸ் வாங்கினது சரிதான் நிலா, நீ நல்ல ஒரு விஷயந்தான் செஞ்சுருக்கிற. அதுக்கப்புறமா ஏன் நிலா நீ அங்கே இருந்த? இல்லை ஒரு செகண்ட் கூட நம்ம நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்பா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஏங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னமோ, ஆமாம் தேனு, இதுக்கப்புறமா நிலா இங்கே எதுக்கு இருக்கணும்? அந்த ஃப்ராடு பையன் நம்ம பொண்ணை லவ் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம பொண்ணும் அவனை லவ் பண்ணவே இல்லை, அவன் தான் ஏதோ லூசுத்தனமாக நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் நிலா டிவோர்ஸ் வாங்கியிருக்கா. இப்போ நமக்கு அது நல்லதாக போச்சு, நம்ம நிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்டி இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா தான் நீ அந்த வீட்டில் இருந்தியா? எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் எப்படிடி அவ்வளோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் உன்னை ஏமாத்தினதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பமா அது அப்படின்னு இங்கே தேன் பேசவும், அப்பா இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்றாங்க. தெரியுமா? தெரியும், எல்லாத்தையும் அவர் அண்ணன் சேரன் தான் சொன்னார். நானே கேட்டேன், நீ அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, ஆனால் ஏன் டிவோர்ஸ் பண்ணணுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்னு, அதான் அவர்கிட்ட நான் கேட்டேன், அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்றாங்க. இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எல்லாரையும் ஏதாச்சும் கேட்டால் அப்படியே சொல்லிடுவாரா? எனக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன சண்டைன்னு சொல்லி கூட சமாளிச்சிருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் இந்த அண்ணன் சொன்னதுனால இப்போ நம்மளை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலாவும் நின்றுட்டுருக்காங்க. என்னடி நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி, ஏதாச்சும் உங்ககிட்ட பதில் இருக்கா
இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கு இருக்கணும், கிளம்பு முதல்ல, நம்ம திருவண்ணாமலைக்கே போகலாம் அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேனே இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னோடய வேலை தான் அப்படின்றாங்க. வேலையெல்லாம் இருக்கட்டும் நிலா, நம்மக்கிட்ட ஏதாவது பணமா காசா, முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ வசதி இருந்தோம் நீங்கள் ஏற்பாடு கல்யாணத்தை பண்ணிக்காம, என்னுடைய வேலை தானே எனக்கு முக்கியம், என் வேலைக்காக தானே நான் சென்னைக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தேன். இப்போ திரும்பவும் அதே வேலையை விட்டுட்டு ஊருக்கு போகலான்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம், என்னப்பா நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்றாங்க. நிலா, இது முழுக்க நான் எடுத்த முடிவு தான், கிளம்புமா அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கிடையாது, வேலையை காரணம் வச்சு இங்கே இருக்கணும்னு மட்டும் சொல்லாதம்மா, ஃப்ராடு பையன், அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, அவனை இப்போவே என்ன பண்ணுறேன்னு பாரு, என் பொண்ணையே ஏமாத்திருக்கிறான், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கம்பி என்ன வைக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, அதான் எனக்கும் சோழனுக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, நான் தான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன்ல, அப்புறமா எதுக்குப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்றுமே புரியலப்பா எனக்கு, என் மேலே இருக்கிற பாசத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சோழனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே வர வரைக்கும் சோழனை பழி வாங்குற எண்ணம் எனக்கு கிடையாதுமா, உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆனால் எப்போ என் பொண்ணையே ஒருத்தர் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சிச்சோ அவனெல்லாம் அடுத்து சும்மா விடக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறேம்மா. நீ என்னவெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பா அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு, வலுக்கட்டாயமாக உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் அந்த வீட்டில் இருக்க வச்சுருக்காங்க, அவனை எப்படி சும்மா விடுறது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுப்பா, ஆனால் இப்போது எனக்கு பிடிச்சதான்ப்பா நான் அந்த வீட்டில் இவ்வளோ நாளுமே இருந்தேன், என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, நானாக விரும்பி தான் அந்த வீட்டில் இருந்தேன், அந்த வீட்டில் இருந்து வரத்துக்கு கூட எனக்கு மனசே இல்லை, நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இங்கே இருக்கிறத விட உங்கள் கூட இருக்கிறத விட நான் அங்கே இருக்கிறபோது தான்ப்பா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீலாம் சொன்னதும், என்னடி பெற்றவங்களை விட உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போனான், அவன் உனக்கு முக்கியமாக போயிட்டானா, அவனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, பிடிக்கலன்னு சொல்கிற, உன்னை ஏமாற்றி கல்யாணமும் பண்ணியிருக்கான், விவாகரத்தும் வாங்கிட்டேன், அவன் மேலே இருக்கிற கோவத்தில் தானே விவாகரத்து வாங்கினேன், ஆனால் கடைசியில் அவனை பிடிச்சிருக்க அந்த குடும்பத்துக்காக ஒரு வார்த்தை கூட அந்த குடும்பத்தை பற்றி பேசவே விட மாட்டேன்ற என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இது சரிப்பட்டு வராத நிலா, முதல்ல கிளம்ப நீ, நாங்கள் அந்த குடும்பத்தை எதுவும் பண்ணுறதில்ல, நீ எங்கள் கூட வந்துட்டா போதும் அப்படின்றாங்க அவங்க அம்மா. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன இருக்க போதும், நிலா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.